இன்றைக்கி நம்ம பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பற்றின ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு 10 கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த வீடியோவில் நான் கலெக்ட் பண்ண எல்லா நோட்ஸுமே அப்லோட் பண்ணுறேன். அதெல்லாம் பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டாபிக்ல போகலாமா? ஃபர்ஸ்ட் கொஷின், எளிய தமிழில் சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தியவர் யார்? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். அடுத்த கொஷின், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் வந்துட்டு ஒரு பாட்டு பாடியிருப்பார், தேனாறு அப்படின்னு ஸ்டார்ட் ஆகிற பாட்டு. அந்த பாடின அப்புறம் தான் ஜீவானந்தம் வந்துட்டு நீ மீண்டும் பிறந்த பாரதியடா அப்படின்னு சொல்லிட்டு அவரை பாராட்டியிருப்பார். அடுத்தது தேர்ட் கொஷின், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் எந்த திரைப்படத்திற்கு முதலில் பாடல் எழுதினார்? படித்த பெண் அப்படிங்கிற திரைப்படத்துக்கு தான் ஃபஸ்ட்டு பாடல் எழுதியிருப்பார் 1954. அதுக்கப்புறம் நிறைய பாடல் எழுதியிருக்காங்க. அடுத்த கொஷின், அவர் கோட்டை நான் பேட்டை என்று கூறியவர் யார்? உடுமலை நாராயணகவி. இவர் வந்துட்டு பட்டுக்கோட்டையை வந்துட்டு அவர் கோட்டை நான் பேட்டை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார். அடுத்தது மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். பொது உடைமை கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார்? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். அதே மாதிரி பொது உரிமை கருத்துக்களையும் மறுமலர்ச்சி கருத்துக்களையும் தன்னோட பாடலில் வந்துட்டு சொல்லினவர் யாருன்னு கேட்டாங்கன்னா அது வந்து பாரதிதாசன். பொது உடைமை கவிஞர் என்று அழைக்கப்படுபவர்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். அடுத்த கொஸ்டின், பாரதிதாசனால் எனது வலது கை என்று புகழப்பட்டவர் யாருன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். அடுத்தது பட்டுக்கோட்டை பிறந்த ஊர் வந்துட்டு செங்கப்படுத்தான் காட்டு. பட்டுக்கோட்டைனா கல்யாண சுந்தரம் அவர் பிறந்த ஊர் வந்து பட்டுக்கோட்டையில் இருக்க செங்கப்படுத்தான் காடு. அடுத்தது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தின் பெற்றோர் பெயர் அருணாச்சலனார் விசாலாட்சி. அடுத்தது 10வது கொஷின், பாமர மக்களின் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார்? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம்.